ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்மளோட சேனலில் ஹேர் பேண்ட் அண்ட் ஹேர் கிளிப் மேக்கிங் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து ஃப்ளவர் வச்சு எப்படி நம்ம ஹேர் கிளிப் மேக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் நம்ம ஹேர் பேண்ட் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு தேவையான திங்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்டிஎஃப் போர்டு இருக்குல்ல, ஸோ எம்டிஎஃப் போர்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த எம்டிஎஃபோட பேஸு, அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஹேர் பேண்டு தேவைப்படும். அதுக்கப்புறம் ஹேர் பேண்டோட அட்டாச்சுன்னு சொல்லி அது கேட்டிங்கனாலே தனியாக கிடைக்கும் கடையில். ஸோ ரெண்டையும் பேண்டையும் அந்த எம்டிஎஃப் போர்டும் அந்த ஹேர் பேண்டை வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஹேர் பேண்ட் அட்டாச்சு. ஸோ அந்த இது, அதுக்கப்புறம் B7000 க்ளூ நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன்ஸ் தேவைப்படும். ஸோ இதுதான் இன்றைக்கான கிளாஸில் வந்து நமக்கு தேவையான திங்ஸு. ஸோ அதே மாதிரி நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். அதே மாதிரி நம்மளோட இந்த ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் ஆல்மோஸ்ட்டு கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ நிறைய பேர் என்கொயரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செகண்ட் பேட்சோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து 2.5 இன்ச்சு. ஸோ 2.5 இன்ச்சில் வந்து ரவுண்ட் எம்டிஎஃப் போர்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட 1 இன்ச் இருந்தாலும் 1 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி 1 இன்ச்சுன்றதை நம்ம ஸ்டெட் மேக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் பேண்டுன்றப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 2 இன்ச் 2.5 இன்ச் அந்த மாதிரி எம்டிஎஃப் போர்டு தான் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து இதான் ஹேர் பேண்டு. அந்த ஹேர் பேண்டை வந்து இந்த அட்டாச்சரோட வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, B7000 க்ளூ இருக்குல்ல, அந்த க்ளூ வச்சு நம்ம இந்த எம்டிஎஃப் போர்டையும் இந்த ஹேர் பேண்ட் அண்ட் அட்டாச்சை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இப்படி தான் நம்ம பேஸ்ட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரையாக விட்டுறணும். ஸோ B7000 க்ளூ எடுத்துக்கோங்க. க்ளூ எடுத்து இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இது ரெண்டையும் வந்து அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா ட்ரையாக விட்டிங்கன்னா அது அட்டாச் ஆகிரும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு ஏதாவது இந்த கிளிப்பு, இப்போ நான் வந்து அலகேட்டர் கிளிப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிளிப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா டைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு இப்படி விட்டுருங்க. அது வந்து ட்ரை ஆகிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஸ்டிக் ஆகாது. ஸோ இது ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாம், ட்ரை ஆகட்டும். அதே மாதிரி இப்போ எம்டிஎஃப் போர்டு இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது எம்டிஎஃப் போர்டு இல்லை அப்படின்னா OHP ஷீட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டெட்டுக்கு வந்து நம்ம மேக் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி தான் வந்து இதிலே நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ணி கூட நீங்கள் ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நிறைய டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த OHP ஷீட்லேயே வந்து முதல்ல டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணாலும் சரி. இப்போ நான் வந்து நான் ஃபஸ்ட்டு மேக் பண்ணுறதுக்காக கட் பண்ணேன். OHP ஷீட்டில் எப்படி மேக் பண்ணுறதுன்றது அதுலேயும் ஒன்றும் இல்லை. நம்ம டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத நம்ம ஊதுபத்தி காட்டுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ் வச்சுருப்போம்ல, பேஸில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஓன் யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி OHP ஷீட்டில் செஞ்சு. இதே வந்து ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து OHP ஷீட்டில் பண்ண முடியாது. ஏன்னா OHP ஷீட்டில் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. எம்டிஎஃப் போர்டில் பண்ணிங்க அப்படின்னா தான் ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பண்ணுறீங்க, ஆர்டர் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா எம்டிஎஃப் போர்டில் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இது ஜஸ்ட்டு இதுக்காக நம்மளோட ஓன் யூஸ்க்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி OHP ஷீட்டில் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலான்றதுக்காக தான் இதில் நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து OHP ஷீட்லேயே வந்து நான் 3 டிசைன் நான் போட்டு காட்டுவேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு எந்த டிசைன் தோணுதோ அந்த மாதிரி டிசைன் கூட நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி OHP ஷீட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நான் B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கொடுக்குற அந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களோட ஓன் டிசைன்ஸாக கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி திலகம் ஷேப் இருக்குல்ல, அந்த ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஸ்டோன் வச்சு தான் வந்து நான் டிசைன் கொடுக்க போகிறேன். இதில் வந்து ஃபஸ்ட் லேயர் 3 லேயராக நான் கொடுப்பேன். ஸோ இது இந்த 3D ஒர்க் மாதிரி தான் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் 3D
3D ஒர்க் பண்ணுறது அப்படின்னா நமக்கு குந்தன் ஸ்டோன்ஸும் இன்னும் எக்ஸஸ் அதிகமாக தேவைப்படும். டிசைன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். நான் நார்மலாக நம்ம ஒரு பேசிக் டிசைன் தான் வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி திலகம் ஷேப் இருக்குல்ல, அந்த அந்த ட்ராப் ஷேப் எடுத்து அந்த எட்ஜஸ் வந்து அந்த ஷார்ப்னஸ் உள்ளே பார்க்குற மாதிரி இந்த மாதிரி வந்து வச்சு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் அதுக்கு மேலேயே வந்து ஒரு டைம் மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணணும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் செங்குத்தாக இருக்க மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணணும். இப்போ இதில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி செங்குத்தாக வந்து ஒரு லேயரில் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் இன்னொரு லேயரும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த லேயரும் இப்போ போட்டிருக்கோம்ல, இதுக்கு மேலேயே கொஞ்சம் லைட்டாக க்ளூ படுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து மறுபடியும் நீங்கள் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நான் சென்டரில் ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும்தான் நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பேன். ரெட் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன கலர் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த கலருக்கு எது ஆப்ட் ஆகுதோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டிசைன். ஸோ இது வந்து இப்படி நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஹேர் பேண்ட் அட்டாச் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதை நல்லா ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நல்லா காஞ்சிருக்கணும். ஒரு 24 ஹார்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்டாச்சரில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணும்போது, ஏன்னா நம்ம கிளிப்பு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுவோம், ஏன்னா செட் ஆகணுன்றதுக்காக. அப்போ நீங்கள் ட்ரை ஆகாமல் நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிசைனுமே வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா காய விட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம அட்டாச்சரில் வந்து நம்ம MDF போர்டு வந்து யூஸ் பண்ணி காய வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் அட்டாச்சரில் வந்து இந்த மாதிரி OHP ஷீட்டை கட் பண்ணிவிட்டு காய வச்சு கட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் இந்த செகண்ட் ஸ்டெப் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ 2 ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று OHP ஷீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்டாச்சரில் அட்டாச் பண்ணாலும் சரி. அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு OHP ஷீட்டை ரவுண்டாக கட் பண்ணி அட்டாச்சரில் வந்து நல்லா அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் கொடுத்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இப்படி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஓன் யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் யாருக்காவது ஆர்டர் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் MDF போர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இன்னும் 2 டிசைன் வந்து பார்க்கலாம். இதிலையே OHP ஷீட்லேயே நான் இன்னும் 2 டிசைன் நான் ஒன்று போட்டு காட்டுறேன். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து அடியில் MDF போட்டு வச்சுருக்கேன். எதுக்காகனா நான் 2.5 இன்ச்சு பேஸ்க்கான டிசைன் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த அளவு தெரியணுன்றதுக்காக அடியில் MDF போர்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெட் கலர் ஸ்டோன் ஒன்று வச்சுட்டு சுற்றிலும் வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரவுண்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டோனை. இப்போ இந்த ஸ்டோன் கொடுத்ததுக்கப்புறம் இதை சுற்றிலும் வந்து நான் ஹாஃப் மூன் ஷேப் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஹாஃப் மூன் வந்து நீங்கள்
இந்த மாதிரி சுற்றிலும் அந்த திலகம் ஷேப் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு சுற்றிலும் அவுட்லைன் மாதிரி வந்து இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதுக்கு பேலன்ஸில் வந்து அந்த சைடில் கேப் இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து குட்டி குட்டி ஸ்டோன் வச்சு நீங்கள் வந்து இதை கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி வெளியிலையும் ஸ்டோன் வச்சாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா 2 ஹாஃப் மூன் ஷேப் வந்து ஜாயிண்ட் ஆகும்ல, அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் வச்சுட்டு ஒரு ஹாஃப் மூன் ஸ்டோன், ஹாஃப் மூன் அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணாலும் சரி. நான் வந்து ஃபுல்லாக ஹாஃப் மூன் வச்சுட்டு அதை சுற்றிலும் வந்து அந்த அந்த 2ம் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு மேலே வந்து நான் ஒரு குட்டி ரவுண்ட் ஷேப் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன் தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டோன்ஸை. ஸோ இப்போ இது வந்து ஓரளவுக்கு வந்து ட்ரை ஆகிருச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம இதில் டிசைன் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று, இந்த காயின் வச்சு இந்த மாதிரி ஹேர் பேண்ட் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி காயின் தான் நான் எடுத்திருக்கேன். காயின் எடுத்து அதை வந்து இந்த மேலே இருக்க அந்த எட்ஜஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதில் நம்ம டிசைன் கொடுக்கலாம். எப்படி கொடுக்குறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுவுமே நான் வந்து OHP ஷீட்டில் தான் டிசைன் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து OHP ஷீட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ரவுண்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரவுண்டை சுற்றிலும் வந்து இந்த மாதிரி நம்ம காயின் வந்து இது ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ காயின் வந்து நீங்கள் உங்களுக்கு தனித்தனியாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு காயின் மேலே அந்த ஒரு காயின் வரும் பாருங்கள், சைடில் இருக்க மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு காயின் மேலே இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தாலும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு நான் தனித்தனியாக செட் பண்ணி பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஒரு காயின் மேலே ஒரு காயின் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து லைட்டாக அந்த மாதிரி மட்டும் அட்டாச் பண்ணிட்டேன் நான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ, உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா காயின் வந்து செப்பரேட்டாகவே நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் இது பண்ணிட்டேன். இது கொடுத்ததுக்கப்புறமேட்டு இதை சுற்றிலும் அந்த சென்டரில் வந்து கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் தான் வந்து நம்ம டிசைன் கொடுத்து ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த காயினுக்கு அந்த அவுட்லைன் இருக்குல்ல, அந்த 2 காயினும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து குட்டி குட்டி ஸ்டோன் வந்து வச்சுக்கிறேன் நான். ஸோ இதில் வந்து கலர் ஸ்டோன் இருந்தது அப்படின்னா நீங்கள் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சென்டரில் வந்து கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இது சேம் திலகம் ஷேப் தான் எடுத்திருக்கேன். ஸோ பிங்க் கலரு
குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ சுற்றிலும் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் செட் பண்ணிவிட்டு அகெயின் இன்னொரு லேயரில் வந்து குந்தன் ஸ்டோன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த காயின் ஹேர் பேண்டை வந்து நான் ஃபினிஷ் பண்ணேன். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு இன்னொரு லேயர் வந்து கொடுக்கணும்னு தோணுச்சு, அவுட்லைனில் வந்து ஒரு லேயர் கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னாலும் அதே மாதிரி நீங்கள் லேயர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் OHP ஷீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த MDF போர்டு, ஸோ அதில் வந்து ஒரு டிசைன் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆல்ரெடி OHP ஷீட்டில் ஒரு 3 டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ MDF போர்டில் வந்து எப்படி நம்ம டிசைன் கொடுக்குறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த MDF பேஸ் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. B7000 க்ளூ தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு செராமிக் ஸ்டோன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சுற்றிலும் டைமண்ட் ஷேப் இருக்குல்ல, டைமண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒட்டி பண்ணாதீங்க, கொஞ்சம் கேப் இருக்க மாதிரியே, கொஞ்சம்னா அதை ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கிற மாதிரியே வந்து ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்னொரு ஷேப் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பும் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பும் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை சுற்றிலும் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு கேப் இருக்குது பாருங்கள் இடையில, அந்த கேப்பில் மேலே வந்து இருக்க கேப்பில் தான் நான் ரெக்டாங்கிள் ஷேப் வந்து இதில் கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தது எல்லாமே வந்து சிம்பிள் டிசைன் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க, இது என்ன அப்படின்னா நம்ம OHP ஷீட்டில் வந்து பீகாக் இதெல்லாம் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து சொல்லி தருவீங்களான்னு கேட்டிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸில் இருக்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பீகாக் எப்படி பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஹேர் பேண்டில் அட்டாச் பண்ணுறது, ஹேர் கிளிப்பில் அட்டாச் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் லாஸ்ட்டாக இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுவேன் நான். ஸோ இப்போ வந்து இதில் உங்களுக்கு வந்து ஒரே கலரில் குந்தன் ஸ்டோன் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் சைடில் ஃபுல்லாக சுற்றிலும் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது சில பேர் வந்து என்ன கேட்பாங்க, எனக்கு வந்து ரொம்ப குந்தன் ஸ்டோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணி வேணும் அப்படின்வாங்க. ஸோ அது எப்படின்னா 3D டிசைன் மாதிரி கேட்பாங்க. ஸோ நான் நாளைக்கான கிளாஸில் 3D டிசைன்ஸ் வச்சு நம்ம எப்படி குந்தன் ஸ்டோன் மேக் 3D டிசைன் வச்சு எப்படி ஹேர் பேண்ட் வந்து மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு பேசிக்காக நம்ம கொடுக்குற டிசைன்ஸ் மட்டும்தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நாளைக்கான கிளாஸில் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக 3D ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது சுற்றிலும் அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் வச்சு நான் ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான கிளாஸில் வந்து ஒரு 4 டிசைன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து கொஞ்சம் 3D டிசைன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நாளைக்கான கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது, இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் ப்ரைவேட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். சீக்கிரமாகவே வந்து நம்மளோட செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.